ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் இனிய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பகவத்கீதையினுடைய 16வது அத்தியாயம் ஆரம்பிக்க போகிறோம். இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு தெய்வ அசூர சம்பத் விபாக யோகம். அதாவது தெய்வீக மற்றும் அசுரனுடைய இயல்புகள். நம்மளாம் பொதுவாக நினச்சிட்டு இருக்கோம், அசுரர்கள்னால் பார்க்குறதுக்கே கொடூரமாக இருப்பாங்க, முகம்லாம் கொஞ்சம் சிதைவடைஞ்சிருக்கும், தலையிலேருந்து 2 கொம்பு முளைச்சிருக்கும். அப்படிங்கிறதான் நமக்கு பொதுவாகவே அசுரர்கள் அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த ஒரு எண்ணம் தான் வரும். இந்த அத்தியாயத்தை நம்ம கேட்டதுக்கப்புறம் நமக்கு அந்த எண்ணம் முற்றிலுமாக மாறிவிடும். கிருஷ்ணர் யாரை தெய்வீக குணங்கள் வச்சுருக்காரு, யார் அசுர குணங்கள் உள்ளவங்க அப்படிங்கிறத கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தில் நமக்கு ரொம்ப தெளிவாக விளக்கிடுவார். அதுதான் அந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு, தெய்வம் மற்றும் அசுர சம்பந்தப்பட்ட யோகம், தெய்வ அசுர சம்பத் விபாக யோகம். அது இந்த 15வது அத்தியாயத்தில் கிருஷ்ணன் என்ன சொன்னார்னா, இந்த ஜட உலகம் ஆச்சுன்னா ஒரு ஆலமரத்தை போன்றது, ஆலமரத்தை போன்றது அப்படின்னார். அப்புறம் அதுலேருந்து மேலேயும் வேர்கள் சென்று கொண்டிருக்கின்றது. முக்கியமாக அதனுடைய வேர் அந்த ரூட் மேலே தான் இருக்குது. ஆனாலும் கீழேயே நம்மளுடைய பண்ணக்கூடிய காரியங்களை பொறுத்து, நம்ம பண்ணக்கூடிய என்னென்ன கர்ம வினைகள், மங்களமான செயல்கள் மற்றும் அமங்கலமான செயல்கள் பண்ணும்போது அந்த கீழே இருந்து ஒரு உபவேர்கள் அதுவும் வருது அப்படின்னாரு கிருஷ்ணன். அப்புறம் என்ன சொன்னார்னா, அந்த ஆத்மா, ஒன்றெண்டு ஆத்மா உயிர்வாளிகள் அந்த மரத்தில் மேலே செல்கின்றன, கீழே செல்கின்றன அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்லிட்டு இருந்தார். அதில் நமக்கு என்னென்ன குணங்கள் நம்மளை அந்த மரத்தினுடைய மேலே செய்கின்றன, என்னென்ன குணங்கள் நம்மளை கீழே வர சொல்கின்றன அப்படிங்கிறத கிருஷ்ணன் இந்த அத்தியாயத்தில் நமக்கு சொல்ல போகிறோம். என்னென்ன இயல்புகள், நம்மளுடைய இயல்புகள் என்னென்ன இயல்புகள் இருந்தால் நம்ம மேலே போகிறோம், எந்தெந்த இயல்புகள் இருந்தால் கீழே வரப்போகிறோம் அப்படிங்கிறார். அதை நமக்கு அப்புறமாட்டி 9வது அத்தியாயத்தில் கிருஷ்ணன் ரொம்ப சுருக்கமாக சொன்னார். யார் யாருக்கு முக்தியினுடைய பாதையில் முன்னேற்றம் அடைகின்றார்கள், யார் முக்தியினுடைய பாதையில் முன்னேற்றம் அடைவதில்லை. அந்த மாதிரி முன்னேற்றம் அடைவதற்கான பாதையில் செல்பவர்களுடைய செயல்கள் தெய்வ பிரகிருதி அப்படின்னு சொல்லி சொல்லுவார் கிருஷ்ணன். தெய்வ பிரகிருதி அப்படின்னு சொல்லியிருப்பார். அவங்க தெய்வீக இயற்கையில் நிலை பெற்றவர்கள். அவங்க முக்தியினுடைய பாதையில் முன்னேறுகின்றார்கள். அவங்க முக்கியமாக என்ன குணத்தில் இருக்காங்கன்னா 3 குணங்கள் நம்ம பார்த்துருக்கோம்: சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அவங்க முக்கியமாக சத்துவகுணத்தில் இருக்கின்றார்கள் அப்படின்னார் கிருஷ்ணன். அதே மாதிரி ரஜோகுணம் மற்றும் தமோகுணம் அவங்களுக்கு முக்தியான வாய்ப்புகள் எதுவும் இல்லை அப்படின்னார். எதுவும் இல்லை. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீழ்ச்சி அடைகின்றார்கள். எதிர் அவங்க மனிதர்களாக தொடங்குறாங்க, இல்லாட்டி மிருகங்கள் மற்றும் மற்றும் அந்த நரக வாழ்க்கைக்கு தள்ளப்படுகின்றார்கள் அப்படின்னு கிருஷ்ணன் என்ன சொன்னார்னா, அர்ஜுனா, நான் மனித உறவில் தோன்றும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, 1-2 பேர் அவாஜானந்தி நாம் மூத மானுசின் தனும் ஆஷ்ரிதம் பரம்பாவம் அஜானந்த மமபூத்த மகேஸ்வரம் அப்படின்னார். அர்ஜுனா, நான் மனித உறவில், நான் கிருஷ்ணர் மாதிரி ராமர் மாதிரி அந்த மாதிரி 2 கரங்கள் கொண்ட மனித உறவில் தோன்றும்போது முட்டாள்கள் என்னை ஏளனம் செய்கின்றார்கள் அப்படின்னு. அவங்க என்னென்னா என்னுடைய பரம இயற்கை, கிருஷ்ணன் என்ன சொல்லனா, பரம்பாவம் பரம்பாவம் அஜானந்தம், என்னுடைய பரம இயற்கை பற்றி அவர்களுக்கு தெரிவதில்லை. மற்றும் மமபூத்த மகேஸ்வரம், நான் தான் அனைத்துக்கும் உரிமையாளன் என்பதையும் அவர்கள் அறிவார்கள் அப்படின்னா. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி மோக கர்மானம் மோக ஞான விஷேதசக ராட்சசாம் ஆசிரியம் சைவ பிரகிருதிம் மோகினாம் ஸ்ருதாக அப்படிங்க. ராட்சசம் ஆசிரியம் சைவ அப்படிங்கிறார். இந்த மாதிரி குலம் தான் கிருஷ்ணன் சாதாரண மனிதர் அப்படிங்கிறது நினைக்கக்கூடிய மூடர்கள் ராட்சசத்தமான கருத்துக்கள் மற்றும் நாத்திக கருத்துக்களால் கவரப்படுகின்றன. ராட்சசமான கருத்துக்கள் மற்றும் நாத்திக கருத்துக்கள், அது என்னென்ன கருத்துக்கள் அப்படிங்கிறத கிருஷ்ணன் இந்த இதில் விளக்கப் போகின்றார்கள். ஸோ அந்த மாதிரி மயங்கிய நிலையில் இருக்கவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா,
முக்திக்கான ஆவல்கள், பலநோக்கு செயல்கள், அறிவு பயிற்சிகள் எல்லாமே தோல்வி அடைகிறாங்க. முக்தியும் அடைய முடியலங்கிறாரு, பலநோக்கு செயல்களையும் வெற்றி அடைய முடியலங்கிறாரு. அப்புறம் வந்து அறிவு பாதை, அறிவு பாதையில் வந்து அவங்களால வந்து முன்னேற முடியறதில்லை அப்படிங்கிறார். ஆனால் அதுக்கு எதிர்மறையாக மகாத்மாக்கள் மகாத்மாக்கள் அந்த குழப்பமடையாத மகாத்மாக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து தெய்வீக இயற்கையில் இருக்கின்றார்கள். தெய்வம் பிரகிருத்தை ஆசிரியத்தை அப்படிங்கிற தெய்வீக இயற்கையுடைய பாதுகாப்பில் இருக்கின்றார்கள். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அஹ், பஜந்தி அனன்ய மனசோ ஞாத்வா பூத்தம் பூத்தாத்தின் அவ்வியம் அப்படிங்கிறார். என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த மாதிரி இருக்கவங்க வந்து எப்பொழுதுமே வந்து என்னுடைய பக்தி சேவையில் ஈடுபடுகின்றார்கள் அப்படிங்கிறார். இதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து அந்த 9ஆம் அத்தியாயத்தில் வந்து சுருக்கமாக சொன்னார். இப்போ வந்து அந்த வந்து இரண்டையும் வந்து விளக்கப் போகின்றார் விளக்கப் போகின்றார். அதுதான் வந்து முக்கியமாக வந்து கிருஷ்ணன் வந்து இது சொல்கிறது. அப்புறம் வந்து இன்னொன்று என்னன்னா வந்து கிருஷ்ணன் வந்து அந்த ம், இது சொல்லும்போது வந்து அந்த ஆலமரத்தை பற்றி சொல்லும்போது வந்து நிறைய விஷயங்களை பற்றி விரிவாக சொன்னார். அந்த ஆலமரம் வந்து ஆம், பௌதிக உலகத்தில் உள்ளது வந்து எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு தெரியாதுன்னா அதனுடைய உண்மையான ரூபம் வந்து ஆன்மீக உலகத்தில் தான் இருக்கின்றது. இது வந்து ஒரு பிரதிபலிப்பு தான். எப்படி வந்து அந்த ஒரு ஒரு குளத்தில் வந்து ஒரு மரத்தினுடைய த- வேர் மேலேருந்து வர்ற மாதிரி தெரியுமோ அது மாதிரி இது வந்து ஒரு பிரதிபலிப்பு தான் அர்ஜுனா அப்படின்னார். இது ஒரு பிரிபடைந்த பிம்பம், திரிபடைந்த பிம்பம் அப்படின்னார். அப்புறம் அதனுடைய எப்படி வளர்க்கப்படுகின்றது அப்படிங்கிறது வந்து இந்த 3 குணங்கள் சத்துவகுணம் மற்றும் ரஜோகுணம் தமோகுணத்தினால் வந்து வளரப்படுகின்றது. அதனால் வந்து நமக்கு வந்து அந்த கர்ம வினைகள் பண்ணும்போது வந்து வேர்கள் மற்றும் உபவேர்கள் வருது. ஆம். அப்புறம் அந்த மரத்தினுடைய வேர்கள் வந்து எல்லா திசைகளிலும் பரவி இருக்கு. கிளைகள் கிளைகள் வந்து எல்லா திசைகளிலும் பரவி இருக்கு. மேலே போகுது கீழே போகுது அப்படின்னாரு. அப்புறம் அதனுடைய வந்து கீழே வந்து விலங்குகள், குதிரைகள், மனிதர்கள் எல்லாம் இருக்காங்க. மேலே வந்து தெய்வர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி உயர்ந்த உயிரினங்கள்லாம் மேலே இருக்காங்க. மனிதர்கள் போன்றவர்களுக்கு வந்து மத்தியில் இருக்காங்க. அப்புறம் தாழ்ந்த உயிரினங்கள்லாம் கீழே இருக்காங்க அப்படின்னாரு. அப்புறம் அந்த இலைகள் வந்து வேதங்களுடைய சடங்குகள், ஆம், அப்புறம் அந்த உபவேர்கள் வந்து பொருட்கள் அப்படின்னு புலன்களை பற்றி சொன்னார். அப்புறம் உயிர்வாளிகள் வந்து ஒரு கிளைக்கிலிருந்து மற்றொரு கிளைக்கு வந்து தாவிக்கொண்டே இருக்கின்றன அப்படின்னார். ஆனால் வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்லனா வந்து இந்த உயிர்வாளிகள்லாம் எவ்வளோதான் முயற்சி செய்தாலும் இது எங்கே ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னு தெரியவே தெரியாதுன்னார். ஆனால் கிருஷ்ணன் வந்து பழங்களை பற்றி சொல்லவே இல்லை. பழங்களை பற்றி அவர் வந்து சொல்லலை. பிரபுபதா அவருடைய பொருளர்களை சொல்லியிருந்தார். பட் கிருஷ்ணன் வந்து அவருடைய ஸ்லோகங்களில் வந்து பழங்களை பற்றி சொல்லலை. ஸோ இந்த இதில் வந்து என்ன சொல்ல போகிறாருன்னா வந்து என்னென்ன மாதிரி குணங்கள் இருந்தால் நமக்கு வந்து என்னென்ன மாதிரி பழங்கள் கிடைக்கும். ஏன்னா வந்து நமக்கு வந்து அந்த மரத்தில் வந்து சில சமயங்களில் வந்து நமக்கு வந்து வேப்பம்பழமும் இருக்குது, மாம்பழமும் இருக்குது. வேப்பம்பழம் இருக்குது, மாம்பழம் இருக்குது அந்த மரத்தில். ஸோ அப்படிங்கும்போது வந்து எந்தெந்த மாதிரி ஒரு இயல்புகள் இருக்கும்போது வந்து நமக்கு வந்து வேப்பம்பழம் வந்து கிடைக்கப் போகிறது, என்னென்ன மாதிரி ஒரு இயல்புகள் இருக்கும்போது வந்து மாம்பழம் கிடைக்கப் போகின்றது அப்படிங்கிற அந்த பழத்தை பற்றிய முக்கியமானது வந்து இந்த இயல்புகளை பற்றி கிருஷ்ணர் வந்து இந்த அத்தியாயத்தில் வந்து சொல்லப் போகிறாரு. அப்புறம் கடைசி இன்னொரு 20வது ஸ்லோகத்தில் வந்து அஹ், அர்ஜுனா இதுதான் வந்து வேதங்களுடைய முக்கியமான பகுதி. ஏதத் புத்வா புத்திமான் ஷாயத் அப்படின்னார். இதை புரிந்து கொள்பவன் அறிஞன் அப்படின்னார். இந்த 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 ரகசியமான பகுதியை புரிந்து கொள்வது அறிஞன். ஸோ இதை வந்து யாரால் வந்து புரிந்து கொள்ள முடியும், யாரால் புரிந்து கொள்ள முடியாது அப்படின்னார் கிருஷ்ணன். இதில் சொல்ல போகிறார் அந்த மாதிரி ஆம், இந்த வேதங்களுடைய மிக ரகசியமான பகுதி இதுதான் அர்ஜுனா. இதை வந்து புரிந்து கொள்பவன் அறிஞன். ஸோ யாரால் புரிஞ்சுக்கொள்ள எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியுமா? முடியாதா? யார் வந்து அதை புரிந்து கொள்வதற்கு உகந்தவர்கள், யார் வந்து அதை புரிந்து கொள்வதற்கு வந்து ஹம், உகந்தவர்கள் அல்லர்கள் அப்படிங்கிறத பற்றி வந்து கிருஷ்ணன் வந்து அந்த குணங்களை பற்றி சொல்ல போகிறாரு. 24 ஸ்லோகங்கள் இந்த அத்தியாயத்தில் 3 பகுதிகள் தான். முதல்ல வந்து கிருஷ்ணன் வந்து தெய்வீக குணங்கள் மற்றும் அசுர குணங்களை பற்றி சொல்வார். அப்புறம் வந்து அசுரங்களை பற்றி வந்து மிக விரிவாக சொல்வார். கிருஷ்ணன் வந்து முதல்ல ஒரு 3 ஸ்லோகங்கள் வந்து தெய்வீக குணங்களை பற்றி சொல்வார். அதற்கப்புறம் வந்து பார்த்தா வந்து ஆல்மோஸ்ட் வந்து மீதியுள்ள அத்தியாயத்தில் முக்கால்வாசி வந்து அசுர குணங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருப்பார். அசுர குணங்கள், அசுரனுடைய தன்மைகள், அவர்கள் பண்ணக்கூடிய செயல்கள், அப்புறம் எப்படி நம்ம வந்து உன்னதமான இலக்கை வந்து தேர்வு செய்வது, உன்னதமான இலக்கை எப்படி செய்வது, இந்த அசுர குணங்கள் வந்து நம்மளை எங்கே கொண்டு போய் விடும், அது வந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணன் வந்து கடைசி பதில் சொல்லுவார். ரொம்ப ரொம்ப ஈஸியான அத்தியாயம். இதுக்கு வந்து எந்த ஒரு விளக்க உரையும் தேவையில்லை. நமக்கு படித்தாலே வந்து ஸ்லோகங்கள் வந்து எளிமையான புரியக்கூடிய அத்தியாயம் தான் இது. ஆம். அன்னைக்கு முதல் பகுதியில் வந்து 26 குணங்கள் 26 குணங்களை வந்து கிருஷ்ணன் வந்து தெய்வீக குணங்களை சொல்கிறாரு. அப்புறமாட்டி வந்து 6 குணங்கள் வந்து அசுர குணங்களாக சொல்கிறார். அசுர குணங்களாக சொல்கிறாரு. அப்புறம் வந்து எல்லாரும் வந்து எந்த குணத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து
இந்த இந்த இதில் வந்து கடைசி 2 ஸ்லோகத்தை சொல்ல போகிறாரு. அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறது. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. श्रीभगवानुवाच अभयं सत्त्वसंशित्तिर्ज्ञानयोगत्वयस्वस्थिति दानं तमः यज्ञश्च स्वाध्यास्य तप आर्जवम् अहिंसा सत्यम् अक्रोधस्त्यागशान्तिरभैषुनं द्याबुदेष्वत् अलोलुप्त्वं मार्दवं हरिरसाफलं तेजक्षमा धृति शौचम् अद्रोह नातिमानिता भवन्ति सम्पदं दैवीम् अभिजातस्य भारत. ஸோ 3 ஸ்லோகங்கள். முதல் 3 ஸ்லோகங்களில் வந்து கிருஷ்ணன் வந்து தெய்வீக குணங்களை பற்றி சொல்கிறாரு. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அச்சமின்மை, தனது நிலையை தூய்மைப்படுத்துதல், ஆன்மீக ஞானத்தை விருத்தி செய்து கொள்ளுதல், தானம், சுய கட்டுப்பாடு, யாகம் செய்தல், வேதங்களை கற்றல், தவம், எளிமை, அகிம்சை, வாய்மை, கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை, துறவு, சாந்தி, குற்றம் காண்பதில் விருப்பமின்மை, எல்லா உயிர்களின் மீதும் கருணை, பேராசையிலிருந்து விடுபட்ட தன்மை, கண்ணியம், வெட்கம், மன உறுதி, வீரம், மன்னிக்கும் தன்மை, தைரியம், தூய்மை, பொறாமையின்மை, மரியாதையை எதிர்பார்க்காமல் இருத்தல் ஆகிய தெய்வீக குணங்கள் பரந்தனின் மைந்தனை தெய்வீக இயல்புடைய உன்னதமான மனிதரை சார்ந்தவை. இந்த 26 குணங்களை பற்றி சொல்றாரு கிருஷ்ணர். இந்த 26 குணங்களை பற்றியுமே வந்து ஒவ்வொரு குணங்களை பற்றியுமே ஒரு ஒரு தனித்தனி லெக்சர்லாம் இருக்குது. நம்ம அவ்வளோ விரிவாலாம் பார்க்க போகிறது கிடையாது. இன்றைக்கி வந்து நம்ம வந்து சுருக்கமாக தான் பார்க்க போகிறோம். நிறைய மனிதர்களுக்கு வந்து முக்கியமாக வந்து பிரபுபதா வந்து எப்படி இந்த ஒரு 26 குணங்களையும் வந்து அவருடைய வாழ்க்கையில் வந்து கடைபிடித்தார் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த மாதிரி அதுக்கு கூட வந்து ஒரு ஒரு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்தனி 26 லட்சங்கள்லாம் இருக்குது. நமக்கு வந்து முக்கியமாக வந்து இந்த குணங்கள் எல்லாமே வந்து எல்லாருக்கும் பொருந்தக்கூடியவை. ஒரு சில குணங்கள் வந்து ஒரு ஒரு 1-2 பேருக்கு வந்து மேலோங்கி இருக்க வேண்டும், 1-2 பேருக்கு மேலோங்கி இருப்பது 1-2 பிரிவினர்கள். 1-2 பிரிவினர்கள். கிருஷ்ணன் வந்து 4 பிரிவினர்கள். வர்ணாசிர தர்மத்தில் வந்து சத் சத் பிராமணர், சத்திரியர், வைஷ்யர் மற்றும் சூத்திரன் இருக்குது. அப்புறம் வந்து சன்னியாசி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, பிரம்மச்சாரி, 4 பிரிவுகள் இருக்குது. 1-2 குணங்கள் வந்து 1-2 பேருக்கு வந்து அதிகமாக இருக்க வேண்டும் இருக்க பிறகு. பட் ஆனால் எல்லாருக்குமே வந்து இந்த குணங்கள் வந்து உரிய குணங்கள் தான். கடைசி கிருஷ்ணன் சொல்கிறேன்னா வந்து தெய்வம் அபியாஸ்தஸ்ய பாரதா அப்படிங்கிறது. தெய்வீக இயற்கையில் பிறந்தவன் அப்படிங்கிறார். முதல் தெய்வீக குணங்கள் அல்லது நாட்டங்களுடன் பிறந்திருக்காங்க வந்து சில கிருஷ்ணன் சொல்லலாம் அபியாதஸ்ய அப்படிங்கிறார். ஒருத்தங்க பிறக்கும் போதே வந்து தெய்வீக சூழ்நிலையில் குழந்தை பிறக்க முடியும் அப்படிங்கிறது. இப்போ வந்து நமக்கு வந்து எவ்வளவோ ஒரு இப்போ பிரகலாதன் பார்த்தா வந்து பிரகலாதன் வந்து பிறந்த சூழ்நிலை வந்து பிரகலாதன் வந்து பிறந்த சூழ்நிலை வந்து நரசிம்மர் நாரதனுடைய ஆசிரமத்தில் வந்து அந்த ஒரு தெய்வீக சூழ்நிலையில் வந்து பிரகலாதன் வந்து பிறக்கின்றது. அதே மாதிரி தினசரி வந்து அவர் வந்து பிரகலாதன் வந்து தன்னுடைய தன்னுடைய தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே வந்து கயாதனுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போதே வந்து நாரத முனிவர் வந்து தினசரி வந்து பாகவதம் சொல்லிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு தெய்வீக சூழ்நிலையில் வந்து குழந்தைகள் பிறக்கின்றார்கள். அதே மாதிரி வந்து நமக்கு வந்து கிருஷ்ணர் வந்து முதல்ல சொல்கிறது வந்து பிரபுபதா கொடுக்குறது வந்து அந்த தெய்வீக சூழ்நிலையில் பிறந்தவன் அப்படிங்கிறது வந்து யார் அப்படின்னா வந்து முக்கியமாக வந்து நம்ம வந்து இந்த கர்ப்பம் தரிக்கும் போதுலேருந்தே வந்து கிருஷ்ணன் வந்து என்ன சொல்கிறேன்னா வந்து எப்படி வந்து ஒரு நம்ம வந்து சரி இது பண்ணுறது, எப்படி வந்து நம்ம வந்து திட்டமிடுவது, ஒரு தெய்வீக இயற்கையில் உள்ள குழந்தை பிறக்க வேண்டும்னா வந்து பிரபுபதாவுக்கு முக்கியமாக சொல்கிறது வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி தினங்களில் வந்து அதிகமாக ரவுண்ட்ஸ் வந்து சேண்ட் பண்ணணும். நம்ம வந்து தினசரி வந்து சாண்டிங் பண்ணுறது வந்து குறைஞ்ச 16 மாலை பண்ணால் வந்து அந்த அந்த தினங்களில் இதில் வந்து நம்ம வந்து மிகவும் அதிகமாக வந்து நாமஜபம் செய்ய வேண்டும். அப்புறம் வந்து முக்கியமாக இந்த மாதிரி கீதைகள் கேட்பது மற்றும் பாகவதனுடைய கதைகளை பற்றி கேட்பது. இந்த அப்புறம் கிருஷ்ணன் அப்புறம் மாதிரி சொல்லுவார் எந்தெந்த உணவுகள் வந்து
ஆம், சத்துவ குணத்தில் உள்ள உணவு, அந்த மாதிரி வந்து நம்ம இருக்கும்போது வந்து குழந்தைகள் பிறக்கும்போதே வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில், தெய்வீக சூழ்நிலையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள், அந்த மாதிரி இருக்க குழந்தைகள் வந்து தெய்வீக இந்த மாதிரி குணங்கள் வந்து நாட்டத்துடன் இருக்கும் அப்படின்னு தான் வந்து முதல்ல வந்து அவர் வந்து சொல்றார். முதல்ல வந்து அதான் சொல்றேன். ஏன்னா வந்து கிருஷ்ணன் வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஆம், உறவில் ஈடுபடக்கூடிய அந்த உறவும் நான் தான் அப்படிங்கிறார். நம்ம வந்து ஒரு தெய்வீகத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய உணர்வில் வரக்கூடிய குழந்தையை பெறுவதற்காண்டி இருக்கக்கூடிய அந்த ஒரு உறவும் நான் தான் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து தெய்வீக இயல்புடைய மனது வந்து அந்த மாதிரி ஒரு குணத்தில் உள்ளவங்க வந்து ஆரம்பிக்கும் போதே வந்து அந்த மாதிரி ஒரு குணத்தில் ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னா அந்த பெற்றோர்கள் வந்து தெய்வீக உணர்வுடன் இருக்க வேண்டும். அதுதான் வந்து இதில் வந்து அந்த கடைசி உள்ள தெய்வீம் அபிஜாதஸ்ய பாரத அப்படிங்கிறது. அதான் தெய்வீக இயற்கையில் பிறந்தவனுடைய நாட்டங்கள் அர்ஜுனா அப்படிங்கிறார். அந்த குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். சார் நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒன்று ரெண்டு குணங்கள் வந்து ஒன்று ரெண்டு பிரிவினர்களுக்கு வந்து முக்கியமானது. ஆனால் எல்லாருக்குமே வந்து எல்லா குணங்களுமே வந்து அவசியமானது. அவசியமானது. அதில் வந்து அபயம், அபயம்ங்கிறது அபயம்னா வந்து அச்சமின்மை. அச்சமின்மை அந்த இது வந்து முக்கியமாக வந்து அம், சன்னியாசிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் வந்து எல்லாருக்கும் பொருந்தும் தான். இப்போ பிரலாதன் பார்த்தா வந்து ம், என்ன ஒரு கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட போது வந்து கொஞ்சம் கூட அவன் வந்து பயப்படலை. கொஞ்சம் கூட வந்து பயப்படல. ஸோ இந்த அச்சமின்மையை வந்து ரெண்டு விதமான அச்சமின்மை இருக்கு. ஒரு விதமான அச்சமின்மை வந்து என்னென்னா வந்து நான் வந்து எதுக்குமே பயப்படுறது இல்லைங்க. நான் அது பாட்டுக்கு என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு விட்டுருவேன் அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு தாண்டவத்தனமாக இருக்கக்கூடிய அச்சமின்மை. அச்சமின்மை எது நடந்தால் என்ன அப்படிங்கிறது. அந்த ஒரு அச்சமின்மையை பற்றி வந்து கிருஷ்ணன் வந்து இங்கே சொல்லலை. இங்கே இருக்க அச்சமின்மை வந்து கிருஷ்ணன் என்ன சொல்கிறாருன்னா வந்து ஒரு கிருஷ்ணனுடைய கருணையை மட்டும் நம்பி அச்சமின்றி இருப்பது. ஏன்னா கோஸ்வாமிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினசரி வந்து ஒரு மரத்துக்கு கீழே கூட தங்க மாட்டாங்களாம். ஒவ்வொரு மரத்துக்கு மாறிட்டே இருப்பாங்களாம். ஏன்னா வந்து அப்புறம் எனக்கு இது மேலே பற்றுதல் வந்துடும், இது மேலே அவனுக்கு இது வந்துடும் சொல்லி இது அவங்க முழுக்க முழுக்க வந்து அவங்களுடைய உணவு எதுக்குமே வந்து கிருஷ்ணன் வந்து பார்த்துக்கிடுவார். நம்ம எதுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து அந்த ஒரு அச்சமின்மை, அந்த ஒரு அச்சமின்மையை பற்றி தான் வந்து கிருஷ்ணன் இங்கே சொல்கிறார். எந்த ஒரு உத்தரவாதம் மறுநாள் சாப்பாடு எங்கே கிடைக்குது அப்படிங்கிறது இப்போ இந்த மகாராஜெலாம் இருக்காருன்னா வந்து தினசரி எங்கேயாவது போயிட்டுருப்பாரு. நம்ம போகும்போது வந்து நான் வந்து இப்போ எனக்கு வந்து ட்ரெயினுக்கு என்ன வேணும், பஸ்ஸுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து அவரை பற்றி எந்த கவலையும் படுறதில்ல. இந்த நான் ஊருக்கு அடுத்த ஊர் போனேன்னா எங்கே யார் சாப்பாடு கொடுப்பாங்க, எந்த ஒரு கவலையும் இல்லாமல் போவாங்க. அந்த ஒரு அச்சமின்மையை பற்றி தான் கிருஷ்ணங்க சொல்கிறாரே தவிர அஹ், நம்ம வந்து நான் இதுக்குமே பயப்பட மாட்டேன் அப்படிங்கிறது வந்து தன்னம்பிக்கை எடுக்கக்கூடிய அந்த இதை பற்றி அவர் வந்து சொல்லலை. ஏன்னா வந்து அவர் வந்து கிருஷ்ணர் நம்ம வந்து பரமாத்மாவாக வீற்றிருக்கின்றார் அப்படிங்கிறத வந்து ஒரு அந்த ஒரு இதில் வந்து அவர் வந்து ஒரு அஹ், ஒரு ஒரு உறுதியாக இருப்பது ஒரு உறுதியாக இருப்பது. ஏன்னா வந்து நமக்கு ஒரு சன்னியாசி இடத்துல வந்து எந்த ஒரு ஆதரவும் கிடையாது, எந்த ஒரு ஒரு உத்தரவாதமும் கிடையாது, தனியாகத்தான் இருக்க வேண்டும். அதுதான் வந்து என்னுடைய உறவுகள்லாம் நான் திறந்து விட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னை வந்து யார் என்னை பாதுகாப்பா அப்படின்னா வந்து அப்படி இருக்கவங்க வந்து வந்து துறவு நிலையை வந்து ஏற்பதற்கு தகுதியற்றவர்கள். தகுதியற்றவர்கள் அந்த மாதிரி இல்லாமல் வந்து எப்பொழுதுமே வந்து கிருஷ்ணன் என்னை காப்பாற்றுவார், கிருஷ்ணன் என்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணனிடம் முழுமையாக சரணடைவார். அவர் தான் வந்து ஒரு உண்மையான அச்சமின்மைங்கிறதுக்கு வந்து உதாரணம். ஏன்னா வந்து நான் வந்து எப்பொழுதுமே வந்து நான் வந்து தனியாக இருக்க போகிறதில்ல, எப்பொழுதுமே என்னுடன் கிருஷ்ணரும் இருக்க போகின்றார் அப்படிங்கிற ஒரு உணர்வுடன் இருக்கக்கூடிய ஒரு சன்னியாசிக்கு மிகவும் பொருத்தமானது. அடுத்த குணம் வந்து சத்வ சம்சித்தி. சம்சித்தி இங்கே வந்து தன்னுடைய ஒரு இருப்பை தூய்மைப்படுத்துதல். தன்னுடைய உணர்வு, தன்னுடைய உணர்வு தன்னுடைய உணர்வை வந்து தூய்மைப்படுத்துதல். எவ்வாறு வந்து தூய்மைப்படுத்துவது அப்படின்னா வந்து நமக்கு பொதுவாக வந்து நமக்கு வந்து ஒரு சட்டதிட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு. முதல்ல வந்து நம்ம வந்து யோகம் அந்த அஷ்டாங்க யோகத்தில் பார்த்தா வந்து முதல்ல வந்து யம மற்றும் நியம, எது பண்ணுவது எது பண்ணக்கூடாது, எது பண்ணுவது எது பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறது. இப்போ வந்து நமக்கு வந்து காலையில் சீக்கிரம் எந்திரிக்கணும், தேவையில்லாமல் நேரத்தை செலவு பண்ணக்கூடாது, அந்த மாதிரி வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவது எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது, அந்த அந்த ஒரு ஒழுங்கு கோட்பாடுகள், நம்ம ஒரு 4 விதமான ஒழுங்கு கோட்பாடுகள் இருக்கு. ஆம், போதைப் பொருட்கள் கூடாது, தவறான உறவு கூடாது, அப்புறம் வந்து ஆம், சூதாட்டம் கூடாது, மாமிசம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு நமக்கு. அதை வந்து நம்ம வந்து ஒழுங்காக பின்பற்றுவது பின்பற்றுவது அந்த மாதிரி பின்பற்றுவது.
ஸோ முக்கியமாக வந்து நம்ம வந்து ஒரு சன்னியாசியாக இருந்தால் வந்து பெண்ணுடன் உறவை வந்து முற்றிலுமாக தவிர்ப்பது, முற்றிலுமாக தவிர்ப்பது. ஸோ அந்த இதெல்லாம் வந்து ஒரு இந்த குணங்கள் வந்து ஏன்னா இதில் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து ரொம்ப ஒரு உறுதியாக இருந்தார். சைத்தன்ய மகாபிரபு வந்து ம், பெண் பிரபுபதா கூட சொல்லுவார், எப்படினாலும் வந்து நமக்கு வந்து யாரையுமே வந்து ஒரு பெண்ணை சந்திக்கணும்னா வந்து தனியாக சந்திக்காத அப்படிம்பார். தனியாக சந்திக்காத அதை வந்து கூட வந்து ரூமில் வந்து யாராவது கண்டிப்பாக திறந்துட்டு இருந்தால் தான் அவங்க கூட ஒரு பெண்ணுடன் சந்திக்க வேண்டும் அப்படிம்பார். அந்த அளவுக்கு வந்து ஒரு சன்னியாசிகள் வந்து வந்து விலகி இருக்க வேண்டும், விலகி இருக்க வேண்டும் அப்படிம்பார். ஆம். அந்த மாதிரி ஒரு 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 சைத்தன்ய மகாபிரபு வந்து அவர் கூட இருக்கக்கூடிய வந்து அந்த ஒரு சோட்டா ஹரிதாஸ்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு ஒரு ரோட்டில் வந்து ஒரு பெண் போயிட்டு இருக்கும்போது வந்து அவரை வந்து பார்த்துட்டு அவருடைய மனசு வந்து கொஞ்சம் சஞ்சலப்பட்டுரும். உடனே வந்து அவருக்கு வந்து அவ்வளோ கோவம் வந்துடும். நீ வந்து என் கூட இருக்கிறதுக்கு என்னுடைய சங்கத்தில் இருக்கிறதுக்கு வந்து தகுதியேற்றவன், தகுதியேற்றவன் அப்படிங்கிறது வந்து அவரை வந்து நீக்கிடுவார். அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு கண்டிப்போடு இருந்தார், கண்டிப்போடு இருந்தார். ஏன்னா வந்து முக்கியமாக வந்து என்னென்னா வந்து அந்த ஒரு தூய்மை, தன்னுடைய இருப்பை தூய்மைப்படுத்துறது வந்து எப்படி ஒரு தூய்மைப்படுத்தினா வந்து நம்ம வந்து எதை வந்து பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக்கூடாது, எதை பின்பற்றக்கூடாது அப்படிங்கிற வந்து ஒரு சட்டத்திட்டம். அந்த சட்டத்திட்டத்தை வந்து ஆம், அது பின்பற்றுவது, அதுதான் வந்து நமக்கு வந்து முக்கியமான விஷயங்கள். அடுத்தது வந்து ஞான யோக வியஸ்வஸ்தி திதி வியவஸ்திதி. அது என்னதுன்னா ஞான யோக வியவஸ்திதினா ஆன்மீக ஞானம். ஆன்மீக ஞானத்தை விருத்தி செய்து கொள்ளுதல், விருத்தி செய்து கொள்ளுதல். ஸோ இது வந்து எல்லாருக்குமே வந்து பொருந்தது தான். நம்ம வந்து அதை தான் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து இப்போ பகவத்கீதையை வந்து இது பண்ணுறது வந்து அதை தான் பொறுத்திட்ருக்கோம். ஆனால் வந்து சன்னியாசிகளுக்கு முக்கியமாக ஏன் இதை வந்து உகந்தது அப்படின்னா வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வந்து ஏன்னா அவங்களுடைய முக்கிய வேலை வந்து மற்றவர்களுக்கு போதனை செய்வது, உபன்யாசம் பண்ணுவது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இது இருந்தால் தான் வந்து அந்த அறிவை விருத்தி செய்வது. அந்த அறிவை விருத்தி செய்தால் தான் வந்து அவங்க மற்றவர்களுக்கு வந்து அவங்களுடைய ஞானத்தை வந்து எடுத்து சொல்ல முடியும், எடுத்து சொல்ல முடியும். ஏன்னா வந்து அவங்க வந்து முக்கியமான சன்னியாசிகள் வந்து ஒவ்வொரு வீடாக வந்து அந்த யாசகம், பிச்சை எடுப்பது, அதை வந்து கேட்பாங்க அடக்கத்துடன். அடக்கத்துடன் முக்கியமாக அவங்களுக்கு கொடுக்குறது வந்து என்னென்னா வந்து அந்த அவங்களுக்கு வந்து ஒரு அஹ், அந்த ஒரு ஞானத்தை பரப்புவது. அந்த ஒரு அந்த கிரகஸ்தர்கள் முக்கியமாக அவங்க வந்து பிச்சை எடுப்பது வந்து அந்த கிரகஸ்தர்கள் வீட்டுக்கு செல்றது. அவங்களுக்கு அந்தந்த அருள் கொடுத்து, அவங்களுக்கு வந்து அந்த அவங்களே வந்து எப்படி வந்து கிருஷ்ண உணர்வுக்கு கொண்டு வருவது, கொண்டு வருவது. அதுதான் அவங்களுடைய அந்த நோக்கமே தவிர, அவங்களுடைய நோக்கம் வந்து எனக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து அதுக்காண்டி அவங்க சன்னியாசி வந்து வீடு வீடாக போய் வந்து அந்த பிச்சை கேட்பது, பிரச்சாரம் செய்வது, பிரச்சாரம் செய்வது. அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து முக்கியமானது. அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு முற்றிலுமான ஒரு ஞானத்தை அடைந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஞானம்ங்கிறது வந்து நமக்கு வந்து என்னன்னு தெரியும். ஞானம்ங்கிறது வந்து ஆம், நமக்கு வந்து இந்த பகவத்கீதையை வந்து எல்லா ஸ்லோகமும் தலையில சொல்லணும் அப்படிங்கிறது வந்து ஒரு அது வந்து ஒரு முக்கியமான ஞானம் சொல்லல. முக்கியமான ஞானம் சொல்றது வந்து அந்த அதனுடைய அந்த 3 ஸ்லோகங்கள் நம்ம வந்து கிருஷ்ணர் சொன்னார் வேதங்களினுடைய சாரம் என்ன அப்படிங்கிறது 3 ஸ்லோகத்தில் சொல்லிட்டார். அந்த மாதிரி ஒரு சாரத்தை தெரிந்து கொண்டு அதை பின்பற்றுவார்கள் முக்கியமாக. அதை பின்பற்றுவார்கள். அதுதான் வந்து அந்த மாதிரி தான் ஒரு ஞான யோகத்தில் இருப்பவர்கள். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து சன்னியாசிக்கு வந்து அந்த ஒரு 3 குணங்கள், அந்த 3 குணங்கள் வந்து அச்சமின்மை மற்றும் ஞானத்தை விருத்தி செய்வதல் மற்றும் அந்த ஒரு தன்னுடைய இருப்பை தூய்மையாக்குதல். 3 குணங்கள் வந்து சன்னியாசிக்கு வந்து மிகவும் அவசியமானது. அனைவருக்குமே தேவையானது. அடுத்தது வந்து தானம். தானம் வந்து முக்கியமாக வந்து யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா வந்து கிரகஸ்தர்கள். அதாவது அந்த இல்லறத்தவர்கள், இல்லறத்தில் வாழ்பவர்கள், இல்லறத்தில் வாழ்பவர்கள். ஸோ அந்த தானமே வந்து நமக்கு வந்து க சத்துவ குணத்தில் கொடுக்கப்படுவது. அதுவும் பொதுவாக குறிப்பிட்டு சொல்றாங்க சத்துவ குணத்தில் கொடுக்கப்படுவது. அடுத்து வந்து கிருஷ்ணர் வந்து ஆம், 3 விதமான செயல்களை பற்றி சொல்லும்போது வந்து சத்துவ குணத்தில் கொடுக்கக்கூடிய தானம் என்ன, தமோ குணத்தில் கொடுக்கக்கூடிய தானம் என்ன, ரஜோ குணத்தில் கொடுக்கக்கூடிய தானம் என்ன அப்படிம்பார். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் வந்து நானே வந்து அஹ், ஒரு ஒரு போதையில் இருக்கேன். அப்போ வந்து யாராவது ஒரு சின்ன பையன் வந்து எனக்கு ஏதாச்சும் கொடுங்க அப்படின்னா வந்து அவனுக்கு ஒரு வந்து நான் ஒரு போதை உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு வஸ்துக்களை கொடுக்குறது. தவறான இடம், தவறான நபரிடம் தானம் கேட்பது, தவறான தான பொருட்கள். அது முற்றிலுமாக தமோ குணத்தில் கொடுக்கக்கூடிய தானம். தமோ குணத்தில் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுக்கிறது வந்து தானத்தை பற்றி கிருஷ்ணன் சொல்லல. சத்துவ குணத்தில் கொடுக்கக்கூடிய தானம். சரியான நேரம், இடம் மற்றும் சரியான நபர், பாத்திரம் அறிந்து பிச்சை இடு அப்படிம்பாங்களே நம்ம தமிழ்ல. பாத்திரம் அறிந்து பிச்சை இடு. அதே தான் கிருஷ்ணன் சொல்றாரு. அதை வந்து நம்ம வந்து
கொடுக்க முடியும். ஏன் இது வந்து முக்கியமாக வந்து இல்லறத்தவர்களுக்கு தான் பொருந்தது அப்படின்னா வந்து முக்கியமாக வந்து ஏன் அப்படி கொடுக்குறதுன்னா வந்து அவங்களுக்கு தான் வந்து இப்போ நான்கு நான்கு வரைய ஆசிரமங்கள் இருக்கு. பிரம்மச்சாரி, கிரகஸ்தர், வானப்பிரஸ்தம் மற்றும் சன்னியாசி. சன்னியாசி இதில் வந்து யாருக்கு வந்து வேலை பார்ப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னா வந்து கிரகஸ்தர்களுக்கு மட்டும்தான் வேலை பார்ப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. வேற யாருக்குமே கொடுக்கப்படல. பிரம்மச்சாரி வந்து குருகுலத்திலிருந்து கல்வி கற்க வேண்டும். வானப்பிரஸ்தா வந்து எல்லாவற்றையும் திறந்துவிட்டு காட்டுக்கு சென்று தவத்தில் ஈடுபட வேண்டும். சன்னியாசி வந்து நம்ம வந்து பார்த்தோம். சன்னியாசி வந்து தனக்கென்று ஒரு இருப்பிடம் இல்லாமல் இருக்க வேண்டும். இதுதான் வந்து மூன்று மூன்று இல்லங்களில் உள்ளவங்களுடைய நிலைமை. யாரால வந்து சம்பாதிப்பதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னா வந்து இல்லறத்தவர்கள் அவங்களுக்கு மட்டும்தான் வந்து அதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் வந்து அவங்க வந்து என்ன பண்ணா வந்து தங்களுடைய வருமானத்தில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை வந்து கிருஷ்ண உணர்வை வந்து பரப்புவதற்காக செலவு பண்ணுவது. மற்ற மூன்று இல்லங்கள் இருக்கும். சன்னியாசிகளுக்கு, பிரம்மச்சாரிகள் மற்றும் வானப்பிரஸ்தர்களுக்கு தானம் செய்வது. அது ரெண்டும் வந்து வந்து முக்கியமானது. அதுக்காண்டி வந்து நம்ம வந்து என்ன பண்ணால் வந்து அந்த நேர்மையான வழிகளில் சம்பாதிக்க வேண்டும். அதுதான் வந்து நமக்கு வந்து நான் வந்து எங்கேயாவது திருடி இன்னொருத்தவங்கிட்ட கொடுக்குறது, அது வந்து நேர்மையான வழியில் வந்து சம்பாதிக்கப்பட்ட பணமே இல்லை. பணமே இல்லை. அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு நேர்மையான வழியில் சமை சம சம சம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சரியான நபருக்கு சரியான வழியில் ஈடுபடுவது. அந்த மாதிரி இல்லாமல் சத்துவகுணம், ரஜோகுணம் திருடி கொடுக்குறேன்னா அது வந்து ரஜோகுணம். இல்லாட்டி வந்து மற்றவங்களை ஏமாற்றி சம்பாதிக்கணும் ரஜோகுணம். அது ரஜோகுணத்தினுடைய இயல்பு. அந்த மாதிரி இயல்பில் இருக்கக்கூடிய இதை பற்றி வந்து பண்ணக்கூடியது வந்து அது வந்து வந்து ஒரு பலன் கிடைக்காது. கால விரயம் தான் அப்படிங்கிற கிருஷ்ணன். அடுத்தது வந்து தமிழ் சுய கட்டுப்பாடு. சுய கட்டுப்பாடு வந்து முக்கியமாக வந்து இல்லறத்தவர்கள் கிரகஸ்தர்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் வந்து நமக்கு வந்து அனைவருக்கும் பொருந்தக்கூடியது தான். கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு சுய கட்டுப்பாடுகள் என்று இந்த புல இன்பத்தில் ஈடுபடக்கூடாது. முக்கியமாக ஏன்னா வந்து இப்ப நமக்கு வந்து கிரகஸ்தர்களுக்கு வந்து ஒரு சில சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு சில சலுகைகள் வந்து உனக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சுகங்கள் தேவைப்படுகின்றன வந்து சரி நீ வந்து அந்த ஒரு ஒரு ஒழுங்கான முறையில் திருமணம் செய்து கொண்டு சுகத்தை அனுபவித்துக் கொள்ளலாம் அப்படின்னா வந்து ஆனால் வந்து அதுக்கும் ஒரு கட்டுப்பாடுகள் இருக்கு. ஒரு ஒரு சில கட்டுப்பாடுகள் அது இந்த முக்கியமாக நம்மளுடைய வேதங்களினுடைய முக்கிய நோக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒருத்தங்களுடைய உணர்வுகளை வந்து ஆம், மேன்மை அடைய செய்து ஒரு முக்தி அடைய செய்வது. அதற்காண்டி வந்து நமக்கு முக்கியமாக வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு சில சலுகைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அந்த விதமான சலுகைகள் வந்து வழங்கப்பட்டிருக்குன்னா வந்து ஒரு கட்டுப்பாட்டுடன் பின்பற்ற வேண்டும். அதுவும் நம்ம பார்த்துருக்கோம். ஒருத்தருக்கு மாமிசம் உண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்ததுன்னா வந்து அது வந்து சும்மா எல்லா இடத்துலையும் போய் இஷ்டமானதுக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதுவும் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்துக்கு வந்து அதை வந்து படைத்து விட்டு அதற்கப்புறம் தான் எடுத்துக்கலாம்னு சொல்லி தான் நமக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கே தவிர நம்ம அது இல்லாமல் வந்து நம்மளுடைய இஷ்டப்படி வந்து ஈடுபடுவது அந்த மாதிரி இதை வந்து நம்ம வந்து அனுமதி வழங்கவில்லை வழங்கவில்லை. அதுதான் வந்து நமக்கு சுய கட்டுப்பாடுங்கிறது வந்து புலன்பத்தை பற்றி நம்ம பல விதத்தில் பார்த்துருக்கோம். அடுத்து வந்து யாகங்கள் செய்வது. யாகங்கள் செய்வது வந்து இப்போ அதுவும் வந்து வந்து இல்லறத்தவர்கள் கிரகஸ்தர்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஏன் சொல்லி பார்த்தா வந்து ம், யாருக்கு வந்து பணம் சம்பாதிக்க அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு? கிரகஸ்தர்கள் மட்டும்தான். வேற யாருக்கும் வந்து பணம் சம்பாதிக்க வந்து அனுமதிக்கப்படலை. அதனால தான் வந்து அவங்க வந்து யாகம் செய்வதற்காண்டி நமக்கு வந்து ஏன்னா நிறைய வசதிகள் யாகம் பண்ணுறது வந்து எளிதான விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து எவ்வளவோ பொருட்செலவுகள் இருக்குது, இட செலவுகள் இருக்குது, பிராமணர்களை வந்து கூப்பிட வேண்டியிருக்கு. அந்த மாதிரி பல விதமான தேவைகள் வந்து அவசியங்களாக இருக்கின்றது. ஸோ அதனால் வந்து யார் வந்து பண்ண முடியும்னா வந்து இல்லறத்தவர்கள் கிரகஸ்தர்கள் தான் பண்ண முடியும் அப்படின்னு. அஹ் அவங்கன்னா அதை வந்து பிராமணர்களை வந்து தியாகத்திலிருந்து ஈடுபடுத்துகின்றார்கள். அதன் மூலமாக தான் பிராமணர்கள் வந்து தானங்கள் கிடைக்கின்றது. அதன் மூலம் தான் பிராமணர்களுக்கு தானங்கள் கிடைக்கும். தானங்கள் பண்ண பொருள் வந்து பிராமணர்கள்னா நான் அதை வந்து அதுக்கு பண்ணுவதற்கு வந்து அந்த ம், விரும்பப்பட்டு அதை வந்து பண்ண வேண்டும். அந்த காலத்தில் வந்து அதுதான் மன்னர்கள் ஃபுல்லாக வந்து அந்த வந்து பண்ணிட்டு தான் இருந்தாங்க. மன்னர்கள்லாம் ஃபுல்லாக வந்து அந்த யாகம் பண்ணுவதற்கு வந்து ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அதுதான் வந்து இல்லறத்தவர்கள் பண்ணுவது. வந்து பிரபுபதா வந்து மிகச்சிறந்த யாகம் இந்த கலியுகத்துக்கு சிறந்த யாகம் வந்து சங்கீர்த்தன யாகம். சங்கீர்த்தன யாகம் தான் வந்து அதுதான் வந்து எந்த ஒரு செலவும் இல்லாதது. யார் வேணாலும் பண்ணக்கூடியது. சங்கீர்த்தன யஜ்யங்கிறது வந்து என்னது நாம ஜெபம் செய்வது.
ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ம். அதுதான் வந்து மிகவும் சிறந்த ஒரு யாகம். அப்படி அடுத்த குணம் வந்து ஸ்வாத்யாய. ஸ்வாத்யாயங்கிறது அந்த வேத இலக்கங்களை கற்றறிவது. வேத இலக்கங்களை வந்து கற்றறிவது முக்கியமாக வந்து இது வந்து ஆம், ஏற்கனவே சன்னியாசிகள் வந்து அவங்களுக்கு பற்றி சொல்கிறார். அவங்களுக்கு வந்து அந்த ஞானத்தை வந்து வளர்க்க வேண்டும் அப்படின்றாரு. இங்கே சொல்லக்கூடியது வந்து முக்கியமாக வந்து ஆம், சன்னியாசிகளுக்கு வந்து முக்கியமாக வந்து அவங்க இல்லை பிரம்மச்சாரி, சாரி, இங்கே வந்து சொல்லக்கூடியது வந்து பிரம்மச்சாரி. பிரம்மச்சாரி வந்து எப்படி வந்து ஒரு வாழ்வு இருக்க வேண்டும் அப்படின்னா வந்து ம், அவங்க இருக்கக்கூடிய வாழ்வு வந்து குருகுலத்தில் இருக்க வேண்டியது. குருகுலத்தில் இருக்க வேண்டியது. குருகுலத்தில் இருக்கும்போது வந்து அவங்களும் வந்து ஒரு சுய கட்டுப்பாடு தான் இருப்பாங்க. சுய கட்டுப்பாட்டுடன் இருப்பது, ஆம், எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் இருப்பது. குரு வந்து ஏதாச்சும் சாப்பாடு கொடுத்தா தான் சாப்பிடணும். இல்லாட்டி வந்து குருகுலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து குரு எதுவும் கொடுக்காட்டியா வந்து அவங்க வந்து பசியோடு தான் இருக்கணும். அந்த மாதிரிலாம் இருக்கு. அதெல்லாம் வந்து பின்பற்றுவது. அந்த மாதிரி பின்பற்றுவது எதுக்காண்டின்னா வந்து அவங்க வந்து முக்கியமாக குருகுலத்தில் இருந்து எங்கே இருக்காங்கன்னா அந்த ஆன்மீக ஞானத்தை வளர்ப்பதற்காண்டி. வளர்ப்பதற்காண்டி அந்த வேத இலக்கியங்களை கட்டுப்படுவது, கற்பது. அதில் வந்து வந்து அவங்களுடைய மனதை ஈடுபடுத்த வேண்டும். அந்த ஒரு அதற்காண்டி வந்து அவங்களுடைய மனது வந்து தூய்மையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு கவமற்று, எந்த ஒரு பேராசையுமின்றி அந்த ஒரு தூய்மையாக இருக்கும். அதுக்காண்டி வந்து அவங்க வந்து குரு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து பின்பற்ற சொல்வார். அதை வந்து பின்பற்றி சுய கட்டுப்பாடுன்னு பின்பற்றி அந்த ஒரு வேத இலக்கியத்தை கற்பது. பிரம்மச்சாரிக்கு சொல்லப்பட்ட ஒரு குணம். தவம். தவம் வந்து இது வந்து ஆம், எல்லாருமே வந்து ஒரு தவம் தவம் இருக்கிறது வந்து பொதுவாக வந்து தவம்ங்கிறது வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட தவம் தான். நம்ம தவம்னா வந்து காட்டுக்கு போய் அப்படியே உட்காந்து அப்படியே ஒரு பாறையில் முழுக்க முழுக்க உட்காந்துருக்கணும். அதுதான் வந்து தவம்ங்கிறது கிடையாது. தவம்ங்கிறது வந்து நம்மளே வந்து வாலண்டியராக எதை விட்டு கொடுத்தாலும் வந்து அது ஒரு தவம் தான். இப்போ வந்து நான் வந்து மார்கழி மாதம் தினசரி வந்து நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போகிறேன். அது ஒரு தவம். அது ஏன்னா 4 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த குளிரில் வந்து தண்ணியில் குளிக்கிறது வந்து அதே ஒரு பெரிய தவம் தான். அந்த அது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து ஒரு தியாகம். தியாகம் தவங்கிறத வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து விட்டு கொடுப்பது வந்து தியாகம். முக்கியமாக வந்து நமக்கு வந்து இந்த வானப்பிரஸ்தம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து தவத்தில் ஈடுபடுகின்றார்கள் அப்படின்னா அதாவது தவம்ங்கிறது வந்து இல்லற வாழ்க்கையை வந்து பிரிந்து ஓய்வு பெறுவது. இனிமேல் நான் வேலை பார்க்க வேண்டாம். இனிமேல் வந்து நான் வந்து இனிமேலும் வந்து நான் வந்து என்னுடைய ஒவ்வொரு உறவுகள் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து விலகி இருப்பது. இருந்ததுக்கப்புறம் வந்து நமக்கு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த ஆன்மீக பாதையில் ஈடுபடுவது, ம், அந்த புனித யாத்திரைக்கு செல்வது, அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வாழ்க்கையில் ஈடுபடுவது. நம்ம வந்து எப்பயும் இருக்க மாதிரி டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு ம், வேலை பார்த்துட்டு நம்மளுடைய தினசரி வந்து ஏதாவது விளையாண்டுட்டு இருக்கோம் இல்லாமல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளுடைய இந்த இதிலிருந்து ஓய்வு பெற வேண்டும். ஓய்வு பெற வேண்டும். அது ஒரு குறிப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ஓய்வு பெற வேண்டும். பிரபுபதம் முக்கியமாக சொல்கிறது வந்து 50 வயதுக்கு அப்புறமே ஓய்வு பெற வேண்டும் அப்படிங்கிறாரு. இன்றைக்கி வந்து அது வந்து நிறைய பேருக்கு சாத்தியம் இல்லை. ஆனாலும் வந்து நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்புறமா வந்து ஒரு ஓய்வு பெற வேண்டும். நம்ம முக்கியமாக ஓய்வுங்கிறது வந்து நமக்கு தவம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய மூன்று மூன்று விஷயங்கள். உடல், மனம் மற்றும் வார்த்தைகள். வார்த்தைகள். உடலால் தவம் இருப்பது, மனதால் தவம் இருப்பது, அஹ், மற்றும் வார்த்தைகளால் தவம் இருப்பது. நான் வந்து பேசுகிறது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பேசுவதில்லை இனிமே. அப்படிங்கிறது வந்து கிருஷ்ணரை பற்றிய விஷயங்களை மட்டுமே பேசப் போகின்றேன். அப்படிங்கிறது ஒரு தவம். நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உண்டு ஒரு ஆன்மீகவாதிகள் வந்து இதுக்கு தவம்லாம் தேவையில்லை. நல்லா வாங்க அனுபவிக்கலாம். நல்லா நம்ம வந்து நல்லா சாப்பிட்லாம். நல்லா வந்து எல்லாரும் கலந்துருக்கலாம். டான்ஸ் ஆடிட்டு இருக்கலாம். பாட்டு பாடிட்டு இருக்கலாம். அப்படின்லாம் வந்து நிறைய ஒன்று சில இயக்கங்கள் இருக்குது. ஒன்று சில இயக்கங்கள் இருக்குது. ஆனால் வந்து அந்த மாதிரி இயக்கங்களில் வந்து கிருஷ்ணன் என்ன சொல்கிறேன்னா வந்து அந்த மாதிரி இருக்கவங்க வந்து போலி மனிதன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு குருக்கள் நிறைய பேர் அந்த மாதிரி குருக்களில் பார்த்தா வந்து நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி இல்லாமல் வந்து இப்போ வந்து இப்போ நம்ம கிளாஸில் பார்த்தாலே 4 பேர் தான் இருக்கும். 4, 5 பேர் தான் இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு வந்து ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்குது. நம்ம வந்து சும்மா எல்லாம் என்னாலும் பண்ணிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விதிமுறைகள் வந்து நம்ம இதில் கிடையாது. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாடுகளை வந்து பின்பற்ற வேண்டியிருக்கு. அந்த மாதிரி பின்பற்றும்போது வந்து பார்க்க வந்து அதை வந்து ஆம், அதுதான் வந்து ஒரு தவம். தவம் அந்த மாதிரி இருக்குங்களா மக்களுக்கு நிறைய இதில் இருந்து விருப்பம் இல்லை. ஏன் வந்து யார் வந்து எதுனாலும் பண்ணலாம், நீ என்னாலும் பண்ணிக்கோ அப்படிங்கிறவங்கள வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து நல்ல உச்ச போதையில் இருக்கிறது தான் வந்து ஒரு அப்போ தான் வந்து நீ வந்து கடவுளை பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு இயக்கங்கள்லாம் இருக்குது. இயக்கங்கள்லாம் இருக்குது.
அதுக்கு பார்த்தா வந்து ஆளுங்க வந்து அலைமோதிட்டு செல்றாங்க. ஆனா அந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு குருக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து, ஒரு போலி மனிதன். அதுதான் வந்து கிருஷ்ணன் சொன்னார் ஏற்கனவே. போலி மனிதன் அப்படிங்கிறார். ஏன்னா, அந்த புலன்களுடைய செயல்களை கட்டுப்படுத்தி, புலன்கள் வெளிப்புறமா வந்து ஒரு சில மனிதர்கள் கட்டுப்படுத்துவாங்க. ஆனா மனதளவுல வந்து அவங்க வந்து கொஞ்சம் கூட கட்டுப்பாடு இல்லாம இருக்காங்க. ஒரு சிலர் வந்து புலனளவிலும் கட்டுப்பாடு கிடையாது. மனதளவிலும் கட்டுப்பாடு கிடையாது. ஆனா ஒரு சிலர் வந்து புலனளவில் கட்டுப்பாடு இருந்தாலும், மனதளவில் வந்து அவங்களுடைய மனம் எங்கோ வந்து எப்பொழுதும் அலைந்து கொண்டே இருக்கின்றது. அந்த மாரி இருக்கவங்கள வந்து ஒரு போலி மனிதன். அந்த மாரி வந்து ஒரு தவத்தில் ஈடுபவர்களை வந்து கிருஷ்ணன் வந்து இங்க வந்து சொல்லல. வந்து உண்மையான தவத்தில் வந்து ஈடுபடுபவர்கள். ஆம், அடுத்து வந்து ஆர்ஜவம். ஆர்ஜவம் வந்து ம், எளிமை. எளிமையாக இருப்பது. எளிமைங்கிறது வந்து எந்த ஒரு 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 ஒளிவு மறையின்றி இருப்பது. ஒளிமறையின்றி இருப்பது. ஆம், எந்த ஒரு ஒளிவு மறையும் இல்லாமல் ஒரு எளிமையான வாழ்வை வந்து வாழ்வது. வாழ்வது. அப்புறம் வந்து ஆம், ஒளிவு மறைவுங்கிறது வந்து மெனிப்புலேட் பண்ணிகிட்டே இருக்கு. ஏதாவது வந்து இப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தேவையில்லாமல் வந்து ஒரு சின்ன விஷயத்த வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆக்கி அதுக்கப்புறம் வந்து சொல்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணாமல் வந்து ஒரு ரொம்ப எளிமையாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது. அஹ் அடுத்து வந்து அகிம்சை. அகிம்சைங்கிறது வந்து நமக்கு பொதுவாக அகிம்சைனா என்ன அப்படின்னா வந்து நமக்கு இருக்கக்கூடிய அர்த்தம் வந்து யாரையும் வந்து துன்புறுத்தாமல் இருப்பது. அதுதான் வந்து அகிம்சை அப்படின்னு. இதுக்கு வந்து பிரபுபதா வந்து ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு அழகான விளக்கம் வந்து என்னென்னா வந்து எந்த ஒரு உயிர்வாளியின் வாழ்க்கை பரிணாமத்தையும் தடுக்காமல் இருப்பது. தடுக்காமல் இருப்பது அப்படிங்க. என்னென்னா வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா அதுனா வந்து பொதுவாக வந்து நமக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்தா வந்து அஹ், இந்த பரிணாம வளர்ச்சின்னு சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் டார்வினோட தியரி அப்படின்னு சொல்லி. அந்த பரிணாம வளர்ச்சிக்கிறது வந்து என்ன அப்படின்னா வந்து அது உண்மை. எந்த மாதிரி உண்மைன்னா வந்து வந்து ஒருத்தன் வந்து மீன் இனத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர்றது, அடுத்து வந்து ஒரு பெரிய மிருகங்களாயிட்டே வர்றது, கடைசி மனிதனாவது அப்படிங்கிறது. அந்த பரிணாம வளர்ச்சி வந்து இயற்கையாகவே நடப்பது. இயற்கையாகவே நடப்பது. இயற்கையாகவே நடப்பது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து ஆம், மிருகங்களுக்கு வந்து கர்ம வினைகள் கிடையாது. கர்ம வினைகள் கிடையாது. ஏன்னா வந்து மிருகங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஒரு பேராசையும் கிடையாது. இப்போ வந்து ஒரு ஒரு மீன் எடுத்துட்டா வந்து அந்த மீன் வந்து அதுக்கு தேவையானதை வந்து தான் சாப்பிட போதே தவிர, நான் வந்து எனக்கு வந்து இந்த 4 நாளைக்கு வந்து தேவையானதை வந்து நான் எடுத்து வந்து ஃப்ரிட்ஜில வச்சுக்க போறேன். அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு மீனுக்கு வந்து அந்த ஒரு எண்ணமே கிடையாது. அதனால வந்து அது அது கர்ம வினைகள் கிடையாது. அந்த கர்ம வினைகள் இல்லாத போது வந்து அது என்ன பண்ணா வந்து ஒரு இனத்திலேருந்து மறு இனத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வந்து மேலே வந்துட்டே இருக்க போகுது. வந்துட்டே இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது அந்த என்ன பண்ணுறோம்னா வந்து நம்மளுடைய புலன் இன்பத்திற்காக வந்து ஒரு கோழியை வந்து நம்ம வந்து பிடிச்சு எனக்கு வந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கோழியை வந்து நம்ம வந்து உணவாக்கிக் கொள்கின்றோம். உணவாக்கிக் கொள்கின்றோம். அப்போது வந்து அந்த வந்து அதனுடைய பரிணாம வளர்ச்சி அந்த அந்த உயிரினத்தினுடைய பரிணாம வளர்ச்சி வந்து தடைபடுகின்றது. தடைபடுகின்றது. அப்ப அதுக்கப்புறம் வந்து மனித பிறவியை அடைகின்றோம். இந்த மனித பிறவி அடைந்ததனுடைய முக்கிய குறிக்கோள் வந்து முக்தி அடைவது. முக்தி அடைவது. அதுக்காண்டி தான் வந்து நம்ம வந்து மனித பிறவி இருக்கே தவிர, மற்ற மாரி வந்து இந்த மாரி புலனின்பத்தில் ஈடுபட்டு வந்து நான் ஒரு ஆட்டோ கொள்ள போறேன், நான் ஒரு இது சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா வந்து என்ன ஆயிர போறோம்? அ டார்வின் தியரி மாரி வந்து பரிணாம வளர்ச்சியிலருந்து அதுக்கப்புறம் மனித இறவிலிருந்து மேல போயிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு வித்தியாசம். முக்கியமான வித்தியாசம். அதுலேருந்து என்ன பண்ண போறோம்னா வந்து நம்ம வந்து மறுபடியும் வந்து மிருக இனத்திற்கு தள்ளப்படுவோம். மிருக இனத்திற்கு தள்ளப்படுவோம். அதுதான் வந்து அந்த ஒரு வாழ்க்கை பரிணாமத்தை தடை செய்யாமல் இருப்பது. அதற்காண்டி உள்ள வந்து நமக்கு வந்து காமிக்கக்கூடியது அகிம்சை. அந்த ஒரு தடை செய்யாமல் இருப்பதற்காண்டி வந்து சில சமயம் வந்து நம்ம வன்முறையை உபயோகிக்க வேண்டியது இருக்கும். வன்முறையை உபயோகிக்காம இருக்க வேண்டியிருக்கும். ஏன்னா வந்து நம்ம வந்து கொல்ல கொல்ல வந்து அர்ஜுனன் வந்து போரிடுகின்றான். அர்ஜுனன் வந்து கேட்க போறான் கொஞ்ச நேரத்தில வந்து கிருஷ்ணா நான் எந்த வகை அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அந்த மாரி வந்து நமக்கு வந்து ஏன்னா வந்து போர் செய்யும்போது வந்து நம்ம கொலை செய்யப்பட வேண்டியிருக்குது. பல பேர்களை வந்து கொலை செய்யப்படும். அது வந்து அகிம்சை இல்ல அப்படின்னு சொல்லி வந்து பொதுவா நம்மளுடைய கருத்து. கருத்து. ஆனா வந்து அந்த ஒரு விஷயங்கள் வந்து அதுவும் வந்து அகிம்சை தான். ஏன்னா வந்து அது வந்து கிருஷ்ணனுடைய அறிவுரையின்படி பண்ணுவது. 2வது வந்து அந்த அது பண்றதுனால வந்து அவங்களுக்கு தான ஒரு நன்மை. இப்ப வந்து வந்து அரசர் வந்து ஒருத்தங்களுக்கு தண்டனை குடுக்குறாங்க. ஒருத்தன் தப்பு செய்றான். தண்டனை குடுக்குறாங்க அப்டின்னா வந்து அரசன் வந்து அகிம்சை வழியில் செல்லலையே, எதுக்கு அவர் தண்டனை குடுக்கணும்? மன்னிச்சுல விடணும் அப்டின்னா வந்து அது வந்து ஒரு தவறானது. அப்ப ஏன் அப்டின்னா வந்து அவன் வந்து அப்படி இருக்கும்போது வந்து மேலும் மேலும் பாவங்களை செய்யப் போகின்றான் அவன். அந்த உடலில் மேலும் மேலும் பாவங்களை செய்து மீண்டும் மீண்டும் வந்து அவன் வந்து கீழ்நிலைக்கு தள்ளப்படுவான். தள்ளப்படுவான். அதற்காண்டி வந்து ஒரு தண்டனை கொடுக்கத்தான் பட வேண்டியிருக்கு.
ஒரு சரியான விதத்தில் கொடுக்கக்கூடிய தண்டனை அந்த ஒரு பரிணாமத்தை தடுக்காமல் இருக்கின்றது. தடுக்காமல் இருக்கின்றது. அதுதான் வந்து அந்த பிரபுபதா வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அழகான விளக்கம். அகிம்சைங்கிறது வந்து அந்த ஒரு பரிணாமத்தை தடுக்காமல் இருப்பது. தடுக்காமல் இருப்பது. அது டாக்டர்கள் நமக்கு வந்து தெரியும். டாக்டர்கள் வந்து கத்தி வந்து அஹ், டாக்டர் வந்து நான் வந்து கத்தி வச்சு நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த நோயை வந்து குணப்படுத்த முடியாது. குணப்படுத்த முடியாது. அகிம்சை இல்லை அப்படின்னா வந்து அது கிடையாது. நம்ம வந்து சரியான விதத்தில் உபயோகிக்கிறதுனா வந்து அந்த ஒரு பரிணாமத்தை வந்து தடுக்காமல் இருப்பது. அடுத்த குணம் வந்து சத்தியம். சத்தியம்ங்கிறது வந்து வாய்மை. சத்தியம்ங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சது தான். சத்தியம்ங்கிறது உள்ளதே உள்ளபடி செல்வது. நம்மளுடைய சுயநோக்கத்திற்காண்டி ஒரு உண்மையை வந்து திரிக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து ஆம், அந்த அந்த அது அது சத்தியம்ங்கிறது வந்து அது பிரபுபதா கொடுத்தது வந்து நமக்கு பகவத்கீதையை வந்து ஆம், நிறைய பேர் வந்து அதனுடைய பொருளை வந்து மாற்றி சொல்கின்றார்கள். தவறான அர்த்தம் கொண்டு சொல்கின்றார்கள். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வந்து நமக்கு வந்து ஒரு உண்மையான அர்த்தத்தில் உள்ளபடி செல்வது. இந்த பிரபுபதா அந்த பகவத்கீதையுடைய தலைப்பை வந்து பகவத்கீதை உண்மை உருவில். ஸோ உண்மையான இந்த பற்றி சொல்வது அதுதான் வந்து வாய்மை. ம். ஆம். வாய்மை குணம் நமக்கு வந்து எல்லாம் தெரிஞ்ச குணம் தான். அடுத்து வந்து குணம் வந்து அக்ரோத. அக்ரோதங்கிறது வந்து குரோதம்ங்கிறது வந்து கோபம். அக்ரோதம்ங்கிறது வந்து கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை. விடுபட்ட தன்மை. ஓகே. அனைத்து விதமான கிளர்ச்சிகளுக்கு மத்தியும் ஒருவன் பொறுமையுடன் இருப்பது. பொறுமையுடன் இருப்பது. நான் வந்து கோபம் வந்து இதனுடைய ஆம், இதிலிருந்து வரக்கூடியது ரஜோகுணம். ரஜோகுணம். ரஜோகுணத்திலிருந்து வரக்கூடியது தான் கோபம். கிருஷ்ணன் ரெண்டாவது இதை சொல்ல எப்படி நமக்கு வந்து வருது அப்படின்னு சொல்லி முதல்ல வந்து சுய கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பது. சுய கட்டுப்பாடு பற்றி பார்த்தோம். சுய கட்டுப்பாடு இல்லாமல் என்ன பண்ணுறோம்? நம்ம வந்து புலநோக்கு பொருட்கள். புலநோக்கு பொருட்களை வந்து சிந்தித்து கொண்டே இருக்கின்றோம். எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும், எனக்கு அது வேணும்னு சொல்லி. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது? அதன் மேல் வந்து நமக்கு வந்து பற்றுதலை வளர்த்துக் கொள்கின்றோம். பற்றுதலை வளர்த்துக் கொள்கின்றோம். அந்த பற்றுதல் பற்றுதல் வந்து அதிலிருந்து என்ன வருகின்றதுனா வந்து ரஜோகுணத்தினுடைய ரஜோகுணம் வருகின்றது. அந்த ரஜோகுணத்தில் வரக்கூடியது காமம். காமத்திலிருந்து வரக்கூடியது கோபம். கோபம். அந்த கோபம் வந்ததுன்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா வந்து அந்த கோபத்தினால் வந்து பூரண மயக்கம் வருகின்றது. அந்த பூரண மயக்கத்தினால் வந்து நம்மளுடைய நினைவும் நிலை வந்து இழக்கப்படுகின்றது. அந்த நினைவு குழம்புகின்றது. நினைவு குழம்புவதால் வந்து நம்மளுடைய அறிவு இழக்கப்படுகின்றது. ஸோ அறிவு இழக்கப்படும் போது வந்து நம்ம என்ன வந்து மீண்டும் வந்து ஜட வாழ்க்கையை தள்ளப்படுகின்றோம். மீண்டும் ஜட வாழ்க்கையில வந்து தள்ளப்படுகின்றோம் நம்ம. இந்த தேத்துல வந்து அடுத்து வந்து மறுபடியும் கோபத்தை பற்றி கிருஷ்ணன் சொல்லுவார். கோபத்தினால் வந்து இங்கே இருக்கக்கூடிய வந்து நம்மளுடைய வந்து தெய்வீக குணங்கள் அதனால வந்து அக்ரோத அப்படிங்கிறார் கோபமின்மை. அடுத்து அசுர குணங்களை பற்றி சொல்லும்போது வந்து மறுபடியும் கோபத்தை பற்றி கிருஷ்ணன் சொல்லுவார். உதாரணமாக வந்து நம்ம வந்து அம்பரீஷ் மகாராஜ் பார்க்கலாம். அம்பரீஷ் மகாராஜ் வந்து ஹம், துர்வாச முனிக்கு வந்து அவர் வந்து அந்த ஒரு துளி தண்ணீர் கொடுத்தானே வந்து அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு கோபம். துருவாச முனிவர் இப்படி நான் இல்லாமல் வந்து நீ வந்து ஒரு ஒரு வீட்டில் வந்து ஒரு விருந்தாளியை வந்து வர சொல்லிட்டு அந்த விருந்தோம்பல் பண்ணுவதற்கு முன்னாடி நீ எப்படி வந்து ஒரு தண்ணீர் குடிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு கோவப்பட்டு வந்து என்ன பண்ணுறாரு அந்த ஒரு அசுரனை ஏவி அவரை வந்து கொல்ல செல்கின்றார் அம்பரீஷ் மகாராஜ். ஆனால் அம்பரீஷ் மகாராஜ் என்ன பண்ணுறார்? கொஞ்சம் கூட கிளர்ச்சி அடையாமல் அப்படியே இருக்கார். அமைதியுடன் வந்து இருக்கார் அவர். அதுதான் வந்து அந்த ஒரு ஒரு உண்மையான கோபத்திலிருந்து விடுபடு. ஏன்னா வந்து அவர் வந்து கோவப்பட்டுட்டார். நான் என்ன பண்ணேன்? நீங்கள் தான் வர லேட் ஆயிடுச்சு. உங்களுக்கு தான் வந்து இந்த நான் வந்து ஒரு துளி தண்ணி தான் குடித்தேன். தண்ணி வந்து வந்து அதுவும் வந்து அவர் பிராமணர்கள்ட்ட கேட்டு தான் குடிப்பார். அதுவும் பிராமணர்களுடைய அறிவுரை இப்படி தான் குடித்தேன். தண்ணி குடித்தாலும் வந்து குடிக்காட்டினாலும் வந்து ஒன்றும் அது வந்து ஒரு சாப்பிட்ட மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து அவர் எந்த விதமான ஒரு கிளர்ச்சியும் அடையலை அவர். மிகவும் வந்து அமைதியாக தான் இருந்தார். அதுதான் வந்து அந்த கோபம். அஹ் அடுத்து வந்து தியாகம். தியாகங்கிறது வந்து துறவு. அஹ் துறவுங்கிறத வந்து நம்ம வந்து ம், எல்லாத்தையும் வந்து துறவு பண்ணுவது அப்படிங்கிறது வந்து அர்த்தம் கிடையாது. பிரபுபதா வந்து அதை வந்து நமக்கு தெளிவாக சொல்றார். ரெண்டு விதமான துறவுகள் இருக்கு. என்ன ஒன்று வந்து ஃபல்கு வைராக்கியம், இன்னொன்று வந்து யுக்த வைராக்கியம். ஃபல்கு வைராக்கியங்கிறது வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம், எல்லாமே வந்து புலன்பத்தை வந்து எனக்கு வந்து ஈடுபடுத்தக்கூடியது எனக்கு வந்து அப்படின்னு சொல்லி வந்து அதை விட்டு விலகுவது. யுக்த வைராக்கியங்கிறது வந்து என்ன ஒரு விஷயங்கள் இருந்தாலும் வந்து அதை வந்து எப்படி கிருஷ்ணனுடைய சேவையில் ஈடுபடுத்துவது அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து அந்த யுக்த வைராக்கியம். இப்போ வந்து இந்த லேப்டாப்பை வந்து நம்ம வந்து கிருஷ்ணனுடைய
சேவைக்காண்டி இந்த கிளாஸ்க்காண்டி நம்ம உபயோகிச்சுட்ருக்கோம். இப்போ நான் வந்து இந்த ஒரு லேப்டாப் உபயோகிக்கிறது யுத்த வைராக்கியத்திலிருந்து உபயோகிப்பது. அது மாதிரி எந்த ஒரு பொருளையும் வந்து உபயோகிப்பது வந்து எப்படி வந்து நம்ம வந்து சரியான விதத்தில் வந்து உபயோகிப்பது. அதுதான் வந்து வந்து கிருஷ்ணருடைய சேவையில் பயன்படுத்துது. அதுதான் வந்து துறவு. அதுதான் வந்து துறவு. அடுத்து சாந்தி. சாந்திங்கிறது வந்து எப்படி வந்து ஒரு எந்த ஒரு மனதை தொந்தரவு பண்ணக்கூடிய விஷயங்கள். அதனால் வந்து பாதிக்கப்படாமல் ஒரு அமைதியான சூழ்நிலை இருப்பது. அமைதியான சூழ்நிலை இருப்பது. கிருஷ்ணன் வந்து உண்மையான நமக்கு ஒரு அமைதி எப்போ கிடைக்கும்? போக்தாராம் ஐக்கியதபசம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருத்தம் சர்வபூட்டானம் ஞாத்வாமா சாந்திம் ரட்சதி. ரட்சதி யார்? கிருஷ்ணர் தான் வந்து எப்பொழுதுமே வந்து யாகங்களினுடைய அதிபதி, தவங்களினுடைய பலன்களை அனுபவிப்பவர் மற்றும் எல்லா லோகங்களினுடைய கட்டுப்படுத்துபவர், எல்லா லோகங்கள் மற்றும் தேவர்களை கட்டுப்படுத்துபவர்கள். அந்த மாதிரி மற்றும் அனைத்து உயிரினங்களும் கிருஷ்ணனுடைய நண்பன். சுகிருதம் சர்வபூத்தானம், நான் தான் அனைத்து உயிரினங்களின் நண்பன். அந்த மாதிரி இருக்கவங்க வந்து ஞாத்மாமா சாந்தி ரட்சதி. அவங்களுக்கு தான் வந்து உண்மையான ஒரு சாந்தி, ஒரு அமைதி கிடைக்கும். கிருஷ்ணர் சொல்றாரு. அபேஷனம். அபேஷனம்ங்கிறது வந்து குற்றம் காண்பதில் விருப்பமின்மை. தேவையில்லாமல் வந்து மற்றவர்களுடைய குற்றத்தை காண்பது. குற்றத்தை காண்பது. அவங்க வந்து அவங்களுக்கு காண்பது, திருடன் திருத்த முயற்சி செய்கிறது. வந்து நமக்கு ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு ஒப்பீனியன் இருக்கும், ஒரு அபிமானம் இருக்கும். அந்த ஒரு அபிமானம் படி வந்து இப்படி தான் இருக்கணும், இல்லாட்டி வந்து அவன் தப்பாக நடந்துக்கிறான் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு இல்லாட்டி ஒரு குற்றம் அப்படின்னு நினச்சி வந்து அதை வந்து திருத்த முயற்சி செய்வது. இது வந்து யாராவது ஒருத்தங்க தப்பு செய்கிறாங்கன்னா வந்து அது வந்து தப்புன்னு சொல்கிறத வந்து ஆஹ், வந்து தவறுன்னு சொல்லலை. இப்போ வந்து ஒரு திருடன் இருக்கான்னா வந்து அவனை திருடன் தான் சொல்ல போகிறோம். திருடன் தான் சொல்ல போகிறோம். ஆனால் வந்து ஒரு உண்மை இல்லாமல் ஒரு 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 உண்மையான வந்து ஆஹ், நடந்துக்கிறவங்கள வந்து தப்பு சொல்கிறது, குற்றம் காண்பது, தவறாக குற்றம் காண்பது. தயா பூதேஷங்க வந்து அனைத்து உயிரினங்கள் மீது கருணை. அனைத்து உயிரினங்களும் கருணை. இதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஆஹ், எல்லாருடைய உயிரினங்கள் மீது கருணை காண்பது. இது முக்கியமாக எல்லாருமே கருணை காண்பது எவ்வாறு அப்படின்னா வந்து ஆஹ், ஒரு ஆன்மீக அறிவை வழங்குவது தான் வந்து ஒரு சிறந்த கருணை. பிரசாதம் கொடுக்கறது, புஸ்தகங்கள் கொடுக்கறது, எப்படி வந்து அந்த நாமம் நாமத்தை வந்து இந்த, அஹ், நாம ஜெபம் செய்வது. அலோலு பத்வம்னா வந்து பேராசையிலிருந்து விடுபடுவது. பேராசையிலிருந்து விடுபடுவது. அஹ், வந்து நமக்கு ஆசை இருக்கலாம், வந்து பேராசை இருக்கும். பேராசை தான் முக்கியமாக வந்து நம்ம சொல்கிறது வந்து காமம் அப்படிங்கிறது, பேராசை. வேண்டும் 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 அப்படிங்கிறது வந்து அந்த ஒரு ஆசை இருப்பது. மார்துவம் கண்ணியம். மற்ற அனைவர்களிடமும் கண்ணியத்துடன் நடப்பது, ஒழுக்கத்துடன் நடந்து கொள்வது மற்றும் எல்லாரிடம் வந்து சாந்தத்தை காண்பிப்பது. அது வந்து மார்த்தவம். ஹரி அப்படிங்கிறது வந்து வெட்கம். ஒரு 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 நாணம், நாணம் இல்லாட்டி வந்து வெட்கம். அந்த ஒரு நாணத்துடன் இருப்பது. அந்த நாணம்ங்கிறது வந்து முக்கியமாக வந்து ஒரு தவறான செயல்களை செய்யக்கூடாது. ஒரு ஒரு அதுதான் வந்து ஒரு மோசமான செயல்களில் ஈடுபடுவது. அந்த மாதிரி விஷயம் ஒரு ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு 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 சென்சிபிளாக அப்ரோச் பண்ணுறது. அந்த மாதிரி தான் ஒரு ஞானம்ங்கிறது வந்து அது பெண்களுக்கான மட்டுமுள்ள ஒரு குணம் அப்படிங்கிறது இல்லை. ஒரு பெண்களுக்கு வந்து அந்த ஒரு நாணம் வந்து வேறு விதமான நாணம். இது வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு சென்சிபிள் அப்ரோச். அந்த ஒரு இல்லாமல் வந்து ஒரு மோசமான செயல்களை வந்து செய்யாமல் இருப்பது. அடுத்து வந்து அசாபலம்ங்கிறது மன உயர்ச்சி, மன உறுதி. எந்த ஒரு முயற்சியில் வந்து கிளர்ச்சி அடையாமல், விரக்தி அடையாமல் பொறுமையுடன் இருப்பது. பொறுமையுடன் வந்து முயற்சி செய்வது. ஏன்னா வந்து நமக்கு வந்து தோல்விகள் வந்து வரலாம். நம்ம இதை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். தோல்விகள் வந்தாலும் கூட வந்து நம்ம வந்து பொறுமையுடன் அதுலேருந்து நம்ம வந்து விலகாமல் அந்த நம்ம ஆஹ், எப்படி நம்மளுடைய அந்த வாக்குறுதிகளை கடைப்பிடிப்பது அப்படிங்கிற அந்த ஒரு 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 கிளாஸ் பார்த்தோம். அந்த இதில் வந்து நம்மளுடைய ரெசல்யூஷன் எப்படி மன உறுதியுடன் வந்து பின்பற்றுவது. தோல்விகள் இருந்தால் கூட வந்து நம்ம வந்து ஒரு சரியான வழியில் சென்றிருக்கோம் அப்படிங்கிறது உறுதியாக இருந்தால் வந்து விரக்தி அடையாமல் நாம் வந்து அதை வந்து பின்பற்றுவது. அடுத்து தேஜுங்கிறது வந்து வீரம். வீரம் சத்திரியர்களுக்கு வந்து ஏன்னா சத்திரியர்கள் வந்து போரிட வேண்டியிருக்கின்றது. ஆம், மற்றும் வந்து மற்றவர்கள் வந்து அந்த பலவீனமானவர்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியிருக்கு. அதுக்காண்டி வந்து சத்திரியர்கள் வந்து அந்த ஒரு எதிரிகளை வந்து வெற்றி பெறக்கூடிய அந்த வீரம் வீரம் இருக்க வேண்டியிருக்கின்றது.
ஷமாங்கிறது வந்து மன்னிக்கக்கூடியது. மன்னிக்கக்கூடியது வந்து எல்லாருமே வந்து இந்த குணம் வந்து அவசியமானது. சின்ன சின்ன தவறுகளை வந்து மன்னிக்க வேண்டும். முக்கியமாக வந்து சத்திரியர்கள் வந்து அந்த யாராவது தப்பு பண்ணாங்கன்னா வந்து அவங்கள வந்து அந்த ஒரு மன்னிக்க வேண்டி இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைகள். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை எல்லா சூழ்நிலையும் வந்து மன்னிக்க வேண்டும்ங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் வந்து சரணடைபவர்கள். இப்போ வந்து நான் பரீட்சித் மகாராஜ் வந்து அந்த அஹ், அந்த அந்த சாபம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு இருப்பார் அவர். போயிட்டு இருக்கும்போது பார்த்தா வந்து ஒரு ஒரு கருப்பாக ஒருத்தன் இருப்பான். ஒரு கருப்பான ஒருத்தன் வந்து என்னென்னா வந்து ஒரு பசுவினுடைய காலை வந்து உடச்சிட்டு இருப்பான். உடனே வந்து அவனுக்கு வந்து வந்து இந்த பரீட்சித் மகாராஜுக்கு அவன் உடனே கொல்றதுக்காண்டி வாள் எடுத்துருவார். உடனே வந்து அவன் வந்து என்ன பண்ணுவான்னா வந்து அவருடைய காலடியில் சரணடைந்து என்னை மன்னித்து விடுங்கள், நானும் உங்கள் பிரஜை தான், எனக்கு வந்து நீங்கள் இருப்பிடம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் மன்னித்து விடுவார். ஏன்னா எப்போ வந்து ஒருத்தவங்க வந்து சரணடையும் போது வந்து அவங்க வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் வந்து மன்னிப்பு வழங்க முடியும். திருப்திங்கிறது வந்து அது தைரியங்கள். தைரியங்கள், வீரம் ரெண்டுமே வந்து வந்து ஒரு சேர்ந்து செல்வது. ஒரு தைரியம் இருந்தால் தான் அந்த ஒரு வீரம் இருக்கும். ஒரு சவாலான சவாலான சூழ்நிலையில் வந்து ஒரு மன உறுதியுடன் வலிமையுடன் இருப்பது சத்திரியர்களுக்கான குணம் மற்றும் அனைவருக்குமே இருக்கிறது. சௌச்சம்ங்கிறது வந்து தூய்மை. தூய்மை இது வந்து வைசியர்கள் வந்து முக்கியமாக வந்து வியாபாரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள். ஸோ அவங்களுடைய அந்த வியாபாரம் அந்த அந்த இருக்கும்போது வந்து அந்த நடத்தைகள் தூய்மையாக இருக்க வேண்டும். மனதில் தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த முக்கியமாக வந்து நமக்கு வந்து அந்த வெளிப்புறம் தூய்மையாக இருக்கும். நம்முடைய உடலும் வெளிப்புறம் தூய்மையாக இருக்க வேண்டும். உள்புறமும் தூய்மையாக இருக்க வேண்டும். உள்புற தூய்மைக்கு வந்து முக்கியமாக நமக்கு அவசியம் நம்முடைய ஆத்மாவை எப்படி தூய்மையாக வச்சுக்கிறது? பக்தி சேவையில் ஈடுபடுவது. முக்கியமாக நாமஜபம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே நாமஜபத்தில் ஈடுபடுவது. அத்ரோகம்ங்கிறது வந்து துரோகம்ங்கிறது நமக்கு தெரியும். அத்ரோகம் அதுக்கு எதிர்மறையானது. இங்கே பொறாமையின்மைங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. பட் முக்கியமாக வந்து நமக்கு துரோகம், மற்றவர்கள் மீது துரோகமின்றி இருப்பது, வெறுப்பின்றி இருப்பது. நாதி மானிதா. நாதி மானிதாங்கிறது வந்து என்ற ஒரு சூழ்நிலையில் மரியாதையை எதிர்பார்க்காமல் இருப்பது. எந்த ஒரு சூழ்நிலையும் மரியாதை முக்கியமாக இந்த குணங்கள் வந்து சூத்திரர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூத்திரர்கள் தான் வந்து அந்த 3 குணங்களுக்கும் இது வந்து உதவி செய்பவர்கள். பிராமணர்கள், சத்திரியர்கள் மற்றும் வைஷ்யவர்கள் இவங்களுக்கு உதவி செய்பவர்களும் சூத்திரர்கள். அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து உதவி செய்யும்போது வந்து நான் வந்து ஒரு மரியாதை எதிர்பார்த்துக்கிறதா வந்து என்னால் வந்து உதவி செய்ய முடியாது. உதவி செய்ய முடியாது. ஆனால் அந்த முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது வந்து அந்த 4 பிரிவுகள் வந்து குணங்களை பொறுத்து தான் இருக்கே தவிர பிறப்பை பொறுத்து கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கிருஷ்ணன் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு. இந்த வர்ணாசிரம தர்மம் வந்து அர்ஜுனா என்னால் தான் ஏற்படுத்தப்பட்டது. குணங்களை பொறுத்து, பிறப்பை பொறுத்து கிடையாது. அந்த சூத்திரர்கள் வந்து அந்த அந்த மாதிரி நமக்கு மற்றவர்கள் கீழ் வேலை செய்பவர்கள் வந்து மரியாதையுடன் எதிர்பார்த்துட்டு இருந்தால் வந்து அவங்களால வந்து ஒழுங்காக பணிபுரிய முடியாது. அந்த ஒரு மரியாதையை எதிர்பார்க்காமல் வந்து இருப்பது. அவங்களுக்கு தேவையில்லாமல் ஒரு பெருமையும் கர்மமும் இருந்தால் மற்றவர்களுக்கு ஆம், வந்து வழிநடத்த முடியாது. ஸோ இந்த 26 குணங்கள் வந்து தெய்வீக குணங்கள். தெய்வீக குணங்கள் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்றார். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது வந்து ஒன்றரை பேருக்கு வந்து இதை வந்து அதிகமாக விருத்தி செய்து கொள்ள வேண்டும். மற்ற அனைவருக்குமே பொருந்திய குணங்கள். பொருந்திய குணங்கள். ஸோ இந்த குணங்கள் இருந்தால் வந்து நம்ம வந்து படிப்படியாக ஆன்மீகத்தில் வந்து உயர முடியும். ஸோ இதுதான் வந்து இவன் தான் வந்து இந்த ஒரு அறிஞன். உம், அறிஞனாக முடியும் வந்து கிருஷ்ணன் சொல்கிறாலே அறிஞனாகும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் வந்து அந்த சுவையான பழத்தை அந்த மரத்திலிருந்து ருசிக்க முடியுமே தவிர அடுத்து வரக்கூடிய ஸ்லோகத்தில் வந்து கிருஷ்ணன் வந்து 6 விதமான அசுர குணத்தை பற்றி சொல்லப் போறாரு. அவங்களால வந்து அந்த ஒரு சுவையான பழத்தை ருசிக்க முடியாது. அதுதான் வந்து கிருஷ்ணன் வந்து அடுத்து பார்க்கக்கூடிய ஸ்லோகங்கள். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். நேரம் ஆயிடுச்சு ஆல்ரெடி. இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்த்தது வந்து அந்த இந்த அத்தியாயத்தில் வந்து கிருஷ்ணன் வந்து அந்த ஆலமரத்தினுடைய பழங்களை பற்றி சொல்கின்றார். அப்புறம் வந்து எப்படி வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணால் வந்து நம்ம வந்து என்னென்ன குணங்கள் இருந்தால் வந்து நம்ம மேலே செல்கின்றோம், என்னென்ன குணங்கள் இருந்தால் வந்து நம்ம வந்து அந்த மரத்தில் வந்து கீழ் நோக்கி செல்கின்றோம், அதை பற்றி சொல்லார். அதுக்கு முக்கியமாக பார்த்தது வந்து 26 26 ஆம், தெய்வீக குணங்கள் பார்த்தோம். அச்சமின்மை, தனது நிலையை தூய்மைப்படுத்துதல், ஆன்மீக ஞானத்தை விருத்தி செய்து கொள்ளுதல், தானம், சுய கட்டுப்பாடு, யாகம் செய்தல், வேதங்களை கற்றுதல், தவம், எளிமை, அகிம்சை, வாய்மை, கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை, துறவு, சாந்தி,
குற்றம் காண்பதில் விருப்பமின்மை, எல்லா உயிர்களின் மீதும் கருணை, பேராசையிலிருந்து விடுபட்ட தன்மை, கண்ணியம், வெட்கம், மன உறுதி, வீரம், மன்னிக்கும் தன்மை, தூய்மை, தைரியம், பொறாமையின்மை, மரியாதையை எதிர்பார்க்காமல் இருத்தல். இதுதான் 26 தெய்வீக குணங்கள். தெய்வீக மனிதர்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் வந்து அந்த அசுர குணங்கள், அசுர குணங்களை பற்றி பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி.